அனைவருக்கும் வணக்கம். அது சரியா 2006 கனடா நாட்டில் போய் குடியேறின ஒரு பஞ்சாபி பெண் எப்போதும் போல தன்னுடைய மொபைலில் ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு ஜோடியோடைய ஃபோட்டோவை பார்த்ததுமே 22 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்த கொடூரங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அந்த ஃபோட்டோவை பார்க்க அந்த நாட்களில் அவங்களுக்கு என்னென்ன சித்திரவதைகள்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்படி அவங்க பார்த்த அந்த ஃபோட்டோவில் என்ன இருந்திருக்குன்னா, ஒரு ஆள் ஒரு பெண்ணுடைய ஷோல்டர் மேலே கை போட்டு இருந்திருக்கான். அந்த பெண்ணை நல்லா உத்து பார்க்கும்போது ஏதோ பதட்டமா விருப்பமே இல்லாம அவன் கை போட்டிருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு இது மேல கண்டிப்பா நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அந்த பொண்ணு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 22 வருஷமா பொத்தி வச்சிருந்த அவங்களுடைய சீக்கிரட்டுமே வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு தைரியமா சில முடிவுகளை அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் அந்த சீக்கிய பெண்மணி? அவங்களுக்கு அப்படி 22 வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் நடந்துச்சு? அப்படி அவங்க அந்த போட்டோவை பார்த்ததுமே அவங்களுக்கு நினைவுகள் வருவதற்கான காரணம் என்ன? அப்படி அந்த போட்டோல யாரு தான் இருந்தா? கனடா நாட்டில் இருக்கிற சீக்கிய மக்களால் மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலனா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே இமீடியட்டாக அங்கே அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது சரியா 1962 இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற ஜலந்தர் அப்படின்ற ஒரு இடம். இந்த ஜலந்தர்ல முத்தடா கலான் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 17 வயது நேர்ந்த நரீந்தர் கவுர் அப்படின்ற இந்த பெண்மணி. இந்த பெண்மணியோடைய மாமா ஒரு நாள் அமர் சிங் அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ அமர் சிங் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய 17 வயது மகனான குருதேவ் சிங்க எங்க வீட்டு பெண்ணான நரீந்தருக்கு கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்காங்க. அப்போ அமர் சிங் என்ன சொல்லி இருந்திருக்காரு, என்னுடைய மகன் கொஞ்சம் உயரமாகவும் அழகாகவும் ஒரு பெண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக தான் பார்க்குறான். அதற்கு காரணம் அவனுடைய அம்மா உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்குறாங்க. இதனால் வீட்டு வேலைகளையுமே பார்த்துக்கிற மாதிரியான ஒரு பெண் தான் எங்களுடைய குடும்பத்துக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அமர் சிங் சொல்லியிருந்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த நரீந்தர் என்ற பெண்மணியோடைய மாமாவுமே ஓகே சொல்லியிருந்திருக்காரு. இதை பற்றி அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் கிட்ட சொல்லும் போது அவங்களுமே முழு சம்மதம் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அதே வருடத்துல 1962 குருதேவ் சிங்க்கு 17 வயது ஆகுது. அந்த பொண்ணான நரேந்தர் கவுர் அப்படின்றவங்களுக்கு 16 வயது தான் ஆகுது. ரெண்டு பேருக்கும் 2 குடும்பத்தார்களுடைய சம்மதத்தோட திருமணம் கட்டி வச்சிருந்திருக்காங்க. மாமனார் வீட்டுக்கு வந்ததுமே தன்னுடைய கணவருடைய அழகை பார்க்கும்போது ரொம்பவே மெய் சிலெடுத்து போயிருந்திருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே தன்னுடைய கணவர் உயரமாகவும் அழகாகவும் இருக்கிறதுனால ஒரு ஹாப்பியான லைஃப்குள்ள தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு ஆரம்பத்தில் இந்த நரேந்தர் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அவங்களுடைய நாட்கள் மெல்ல மெல்லமா நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. சரியா 2 வருடம் கழித்து 1964 சுர்ஜித் அப்படின்ற ஒரு மகள் பிறக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியா 1968 ஹர்ஜித் அப்படின்ற ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. அதன் பிறகு 3வது குழந்தை அவங்க ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. அதுல ஒரு ஆண் குழந்தை பிறந்து துரதிர்ஷ்டவசமா 9 நாட்கள்லயே இறந்து போயிருந்திருக்கு. இப்படி ஒரு துயரமான ஒரு சம்பவம் அந்த குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த குடும்பத்தோடைய மொத்த வருமானமுமே அவங்க கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் விவசாய நிலங்களை மட்டும்தான் நம்பி இருக்கு. இதனால இன்னும் நிறைய நிலங்களை வாங்கணும் அப்படின்னு இந்த குருதேவ் சிங்கோடைய அப்பாவான அமர் சிங் நினைக்கிறாரு. அதன் அடிப்படையில் அந்த 1960 சமயங்கள்ல தான் பஞ்சாப்ல இருந்து நிறைய சீக்கியர்கள் அமெரிக்கா, UK, கனடா நாடு அப்படின்னு பல நாடுகளுக்கு சென்று வியாபாரம் பண்றது, அங்க தொழில்கள் பார்க்கறது, வேலை பார்க்கறது அப்படின்னு கிளம்பி போயிருந்திருக்காங்க. இதனால தன்னுடைய மகனையுமே கனடாவுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பாஸ்போர்ட்லாம் எடுத்து விசா அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க. இறுதியா 1970 சமயத்துல இவருடைய மனைவி மறுபடியும் கர்ப்பமா இருக்கிற சமயத்துல குருதேவுக்கான கனடா விசா கிடைச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கனடாவில் இருக்கிற பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த வில்லியம் லேக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயாகணும். இதனால வேற வழி இல்லாம வந்த வேலையை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் கனடா நாட்டுக்கு கிளம்பி போயிருந்திருக்காரு. ஆரம்பத்தில் அவர் ஒரு லேபரா தான் அங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு வேலைகள்லாம் பார்த்து அங்க கிடைக்கிற பணத்தை வீட்டுக்கு அனுப்புறதன் மூலமா இந்த குடும்பத்தார்கள் ரொம்பவே சந்தோஷமா பைனான்சியலா எந்த பிரச்சனையுமே இல்லாம வாழ ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் குருதேவ் மற்றும் நரேந்தருக்கு 3வது ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா இந்த குழந்தை பிறந்ததுமே அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே சந்தோஷம் கிடையாது.
ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் பிறந்ததுனால மறுபடியுமே ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு நினைச்ச அந்த குடும்பத்தார்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ 3 பெண் குழந்தை ஆயிட்டதுனால நம்ம இவர்களுக்காக இன்னும் கடுமையா உழைக்கணும் அப்படின்னு சொல்லி குருதேவ் கனடா நாட்டுல டபுள் ஷிஃப்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி அவருடைய நாட்கள் பயங்கரமா கனடா நாட்டுல போய்கிட்டு இருந்திருக்கு. மறுபக்கம் இந்த 3 குழந்தைகளுமே இந்த நரேந்திர இங்க இருந்தபடியே நல்லபடியா வளர்த்துக்கிட்டு வராங்க. இந்த நேரத்துல தான் என்னுடைய மனைவி மற்றும் 3 பெண் குழந்தைகளை கனடா நாட்டுக்கே அழைச்சிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. அப்போ குருதேவோடைய அப்பாவான அமர் சிங் என்ன சொல்றாருன்னா, தற்போதைக்கு உன்னுடைய அண்ணன் தான் கஷ்டப்படுறான், அவனை நீ அங்க கனடா நாட்டுக்கு அழைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம், அதன் பிறகு எல்லாருமே ஃபேமிலியோட அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஆனா குருதேவ் அதுக்கு சம்மதம் தெரிவிக்காம 1973ல தன்னுடைய மனைவி மற்றும் 3 மகள்களை கனடா நாட்டுக்கு வர வச்சிருந்திருக்காரு. அமர் சிங் ஆரம்பத்துல என்ன நினைச்சிருக்காருன்னா, ஒருவேளை மருமகளும் பேத்திகளும் அங்க போயிட்டாங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்பவே அதிகமா இருக்கும், அவர் சம்பாதிக்கிறது அதுக்கே சரியா போயிடும், அது மட்டும் இல்லாம வீட்டுக்குமே அவன் பணம் அனுப்ப மாட்டான் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு. ஆனா குருதேவுக்கு ஃபேமிலியா அங்க செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்காக அவர் கடுமையா உழைச்சி தன்னுடைய வேலைகள்ல மேல வந்து இருந்திருக்காரு. இந்த சமயத்துல தான் மனைவி குழந்தைகளை வான்கூவர் அப்படின்ற ஏர்போர்ட்ல இவர் 1973ல ஒரு நாள் பிக்கப் பண்ணிட்டு 6 மணி நேரம் டிராவல் பண்ணி சரியா 341 மைல் தூரம் இருக்கிற வில்லியம் லேக் அப்படின்ற தான் தங்கி இருக்கிற ஊருக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு. இந்த 6 மணி நேரத்துல காரோடைய விண்டோ வழியா அந்த கனடா நாட்டை சுத்தி பார்த்தபடியே அந்த மனைவி மற்றும் மகள்கள் போயிருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, எப்படியாவது இங்கிலீஷ் கற்றுக்கணும், அப்போதான் அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். இதனால ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் போயிருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சரியா 10 மாதம் கழித்து இந்த குடும்பத்தார்கள் வேற ஒரு வீட்டுக்கு குடியேற ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த வீடு கொஞ்சம் பெருசாகவும் ரொம்பவும் வசதியாகவும் பேக்யார்டெல்லாம் நல்லா இருக்கிறதுனால இந்த குழந்தைகள் விளையாடுவதற்கு ஒரு ஏற்ற சூழ்நிலை அந்த வீட்டில் உருவாகி இருந்திருக்கு. என்னதான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு நினைச்சாலுமே இதன் பிறகுதான் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த குடும்பத்தார்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தொடர்ந்து அந்த வீட்டுக்கு வந்து 2 வருடம் கழித்து சரியா 1976ல நரேந்தர் மற்றும் இந்த குருதேவ் அப்படின்றவங்களுக்கு 4வது குழந்தையா ஒரு மகன் பிறந்திருக்காங்க. அந்த மகனுக்கு ஜெசி அப்படின்ற ஒரு பெயரை வைக்கிறாங்க. இப்போ ரொம்ப நாட்கள் கழித்து மகன் பிறந்துட்டதுனால இந்த குடும்பத்தார்கள் பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு நடுவுல இவருக்கு பர்மனன்ட் விசாலாம் கிடைச்சிருந்திருக்கு. மறுபக்கம் தன்னுடைய வேலையிலுமே இவர் மேல மேல போய்கிட்டே இருக்கிறதுனால தன்னுடைய சொந்தக்காரங்க தன்னுடைய குடும்பத்தார்களை அழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில தான் தன்னுடைய அண்ணனை அவருக்கு கனடா நாட்டுக்கு கூப்பிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு வேலைகள்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. அதன் பிறகு தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கிற பல பேரை கனடா நாட்டுக்கு இவர் அழைச்சு அவர்களுக்கெல்லாம் வேலைகள் வாங்கி கொடுத்திருந்திருக்காரு. அப்படிதான் 1980லுமே தன்னுடைய தங்கச்சி மகனான மஞ்சித் விர்க் அப்படின்றவரையுமே அவருடைய மனைவி மற்றும் புதிதா பிறந்த மகளை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டோடைய பேஸ்மெண்ட்ல தங்கிக்க சொல்லி அனுமதி கொடுத்திருந்திருக்காரு. 2 குடும்பத்துக்கிட்டையுமே நல்ல ஒரு பழக்கம் இருந்ததுனாலையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுனாலையும் அந்த 3 மகள்களுமே புதிதா பிறந்த மஞ்சித்தோடைய மகளை பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்தபடி கொஞ்சி ஓடி ஆடி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சந்தோஷமா எந்த பிரச்சனையுமே இல்லாம இவங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமா நகர்ந்து போய்கிட்டே இருக்கிற சமயத்துல தான் குருதேவோடைய 3 மகள்களும் எதிர்பார்க்காத ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்க போகுது. மஞ்சித் அந்த வீட்டுக்குள்ள வருவதற்கு முன்னாடி குருதேவ் தன்னுடைய மகள்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஞ்சித் என்னதான் தங்கச்சி மகனா இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு மூத்த அண்ணன் மாதிரி, அதனால நீங்க அவரை அண்ணன் தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அப்பா சொன்னதை தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த 3 மகள்களுமே அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த 2 குடும்பத்தார்களும் அந்த வீட்டில் சந்தோஷமா இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் சரியா 1981ல இந்த குருதேவ் தன்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு இந்தியாவுக்கு 3 மாசம் வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் அவருடைய பிளானிங்ல தன்னுடைய 2வது மகளான ஹர்ஜித் அப்படின்ற பெண்ணை மட்டும் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதன் அடிப்படையில் தன்னுடைய மூத்த மகள், இளைய மகள், மகன், தன்னுடைய மனைவி அப்படின்னு 5 பேர் இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்காக கிளம்பி போயிருந்திருக்காங்க. அந்த வருஷத்துல குருதேவோடைய ஃபேமிலி இந்தியாவுக்கு கிளம்பி போனது அக்டோபர் மாதம் 1980. இவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கு பிறகு ஹர்ஜித் தன்னுடைய ரூம்ல எப்போதும் போல தூங்கி இருந்திருக்காங்க. மறுபக்கம் பேஸ்மெண்ட்ல மஞ்சித் தன்னுடைய மனைவி மற்றும் மகள் கூட வாழ்ந்துகிட்டு வராரு. அப்போதான் திடீர்னு ஒரு நாள் ஒரு இரவு நேரத்துல ஹர்ஜித் தன்னுடைய ரூம்ல தூங்கிட்டு இருந்த சமயத்துல அவங்களுடைய இடுப்புக்கு கீழே இருக்கிற ஆடைகளை யாரோ இழுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல ஹர்ஜித்துக்கு வெறும் 11 வயது தான். தனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது
அப்படிங்கிறத பத்தி எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியாது. தொடர்ந்து இந்த மஞ்சித் அதை எதையுமே பெருசா கண்டுக்காம தனக்கு தேவையான எல்லா பாலியல் விஷயங்களுமே அந்த பிஞ்சு குழந்தையான 11 வயதில் இருந்த ஹர்ஜித் கிட்ட பண்ணி இருந்திருக்கான். ஹர்ஜித்துக்குமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. அந்த பொண்ணு வயசுக்கு கூட வரவே இல்லை. அதே சமயம் அந்த சமயங்கள்ல அவங்களுக்கு அந்த பாலியல் ரீதியான விஷயங்கள்ல பத்தி எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. இப்படி இருக்கிற சமயத்துல தனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமலே அந்த பொண்ணு அன்றைய நாள் இரவு எதிர்த்து கூட பேச முடியாம அப்படியே இருந்திருக்காங்க. பட் இது அன்னைக்கு மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இந்த ஹர்ஜித்தோடைய குடும்பத்தார்கள் இந்தியாவில் இருந்து வர வரைக்குமே அடிக்கடி தன்னுடைய மனைவி மற்றும் மகள் பேஸ்மெண்ட்ல தூங்குனதுக்கு பிறகு இந்த ஹர்ஜித்தோடைய ரூமுக்கு வந்து தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு மெல்ல மெல்லமா அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. அதே சமயம் இதை பத்தி வெளியில சொன்னா உன்னை கொன்னுடுவான் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கா. ஒருவேளை அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாலோ நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் தான் அந்த சமயத்துல அந்த வயசுல அர்ஜித்துக்கு தோணி இருந்திருக்கு. இறுதியா ஜனவரி மாதம் 1981 இந்த குருதேவோடைய குடும்பத்தார்கள் வெக்கேஷன்லாம் முடிந்ததுக்கு பிறகு மறுபடியுமே அந்த வில்லியம் லேக் பகுதியில் இருக்கிற தங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ கூட தனக்கு நடந்த விஷயங்கள் எதையுமே இந்த ஹர்ஜித் தன்னுடைய அப்பா அம்மா கிட்டயோ தன்னுடைய சகோதரிகள் கிட்ட கூடயோ யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை. தன்னுடைய மனசுக்குள்ள மட்டுமே வைத்து வெளில சொல்ல முடியாம ஒரு மன உளைச்சலோட தான் அந்த வீட்டில் நகர ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் மஞ்சித் எதுவுமே நடக்காத மாதிரி அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டையும் அக்கா தங்கச்சி கிட்டையும் சகஜமா பேசுறத பார்க்கும்போது இந்த ஹர்ஜித்துக்கு அவ மேல பயங்கரமான ஒரு கோபம் தான் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனாலுமே இந்த பொண்ணு தனக்கு நடக்கிற விஷயங்களை தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட எங்கேயுமே சொல்லல. அதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. அது என்னன்னா, ஒருவேளை இந்த மாதிரியான பாலியல் ரீதியான விஷயங்கள் சீக்கிய குடும்பத்துல ஏதாவது ஒரு வீட்டில் நடக்கும்போது இமிடியேட்டா அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுவும் இந்தியாவிலே பர்மனண்டா இருக்கிற மாதிரி திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. இதனால நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஹர்ஜித் ஆரம்பத்தில் நினைச்சிருந்திருக்காங்க. பட் ஹர்ஜித்தோடைய அப்பா அம்மா வெக்கேஷனுக்காக போனா அந்த 3 மாசம் வரைக்கும் மட்டும் ஹர்ஜித்துக்கு பாலியல் துன்பங்கள் நடக்கல. அவங்க என்னதான் ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாலும் கூட அவங்க இல்லாத சமயங்கள்ல சான்ஸ் கிடைக்கிறப்போ தொடர்ந்து அந்த பொண்ணை ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கான். இப்படியே நாட்கள் மெல்ல மெல்லமா நகர்ந்துகிட்டே போகுது. இந்த நேரத்துல தான் சரியா 1982 இந்த ஹர்ஜித்தோடைய அக்காவான சுர்ஜித் கிட்ட ஒரு நாள் பேஸ்மெண்ட்டுக்கு வர சொல்லி எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடு அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல அண்ணன் தண்ணி கேட்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ்ல எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. ஆனா மஞ்சித் அந்த சமயத்துல சுர்ஜித்தை தன்னுடைய பக்கத்துல உட்கார வைத்து மெல்லமா அவளுடைய மேல தடவ ஆரம்பிக்கிறான். தொடையில தடவி இருந்திருக்கான். ஆனா அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது இந்த சுர்ஜித்துக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த சமயத்துல சுர்ஜித்துக்கு 16-17 வயது ஆகுது. அவன் என்ன நோக்கத்தோட கை வைக்கிறான் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுனால இமிடியேட்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்துமே இந்த சுர்ஜித் தூங்குற அந்த பெட்ரூமுக்கு போயிட்டு இவனுமே அந்த பெண் கூட பக்கத்துல படுத்து தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி இருந்திருக்கான். அது கூட அந்த பொண்ணை மிரட்டி இருந்திருக்கான். அந்த பொண்ணுமே தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாம தன்னுடைய தங்கச்சி கிட்டையுமே சொல்ல முடியாம அமைதியாவே இருந்திருக்காங்க. அதை பத்தி வெளியில யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை. தொடர்ந்து அவனுடைய மிரட்டல்களுக்கு பயந்தோம், அவங்களுடைய அப்பாவுக்கு பயந்தோம் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரவே இல்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்டே போகுது. இந்த நேரத்தில் தான் 1985 இந்த பொண்ணுங்களுடைய கடைசி தங்கச்சியான குல்பீர் சிங் அப்படின்ற அந்த தங்கச்சிக்குமே இதே மாதிரியான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ மூத்த அக்காவான சுர்ஜித்துக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருது. இதனால தன்னுடைய தங்கச்சி கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மஞ்சித் பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க. இறுதியா அந்த 3 சகோதரிகளும் தங்களுக்குள்ள பேசிக்கும் போது தான் எல்லார்கிட்டையுமே பாலியல் ரீதியா தவறா நடந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. இதை கேட்டதுமே இமிடியேட்டா நம்ம அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த 3 பெண்களும் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அப்பாவுக்கு தெரிஞ்சா இது பெரிய விஷயமாயிடும், இதனால நீங்க மஞ்சித் கிட்ட இனிமே பேச வேண்டாம், பேஸ்மெண்ட்டுக்கும் நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனாலுமே அந்த அப்பா அம்மா வீட்டில் இல்லாத சமயங்கள்ல தொடர்ந்து அந்த பெண்களுக்கு அந்த வீட்டில் 1980 இருந்து 85 வரைக்கும் அந்த வீட்டில் சித்திரவதைகள் இந்த ஹராஸ்மெண்ட்லாம் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. 1984 இந்த குருதேவோடைய மூத்த மகளான சுர்ஜித் 11வது கிளாஸ் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் திருமணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய கணவர் வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. தாத்தா பாட்டியோடைய வீட்டில் இருந்தபடி தான் தன்னுடைய 12th கிளாஸை அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் லீவு நேரத்தில் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு வரும்போது அப்போவுமே இந்த மஞ்சித் இந்த சுர்ஜித்தை மிரட்டி தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்திருக்கான். ஆரம்பத்தில் இதை பற்றி தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னா ஒருவேளை தான் மேலே சந்தேகப்பட்டுருவாரோ, தன்னையும் தவற நினைச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி
அந்த பொண்ணு அப்போ கூட யார்கிட்டயுமே சொல்லாம இருந்திருக்காங்க. இறுதியா 1985 இந்த மஞ்சித் அந்த வீட்டில் இருந்து வெக்கேட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு புதுசா வீடு வாங்கிட்டதுனால அங்க கிளம்பி போயிருந்திருக்கான். அதன் பிறகுதான் அந்த வீட்டில் இருந்த எல்லா சகோதரிகளும் எந்த பிரச்சனையுமே இல்லாம சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு நடுவில் சுர்ஜித்துக்கு டிவோர்ஸ் ஆகி மறுபடியும் 1990 தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு 1996 ரெண்டாவது சிஸ்டரான ஹர்ஜித்துக்கு திருமணம் ஆயிருந்திருக்கு. 1999 சுர்ஜித்துமே திருமணம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா கடைசி வரைக்குமே, ஏன் இப்ப வரைக்குமே அந்த சகோதரிகள்ல கடைசி சகோதரியான குல்பீர் சிங் அப்படின்றவங்க யாரையுமே திருமணம் பண்ணிக்கவே இல்லை. ஒருவேளை நான் திருமணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு எனக்கு ஒரு மகள் பிறந்தா அவளுக்குமே இதே மாதிரியான சித்திரவதைகள் தானே இந்த உலகத்தில் நடக்கும். அதனால நான் யாரையுமே திருமணம் பண்ணிக்கல, எனக்கு எந்த ஆண்களுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் திருமணம் பண்ணிக்காமலே இருக்காங்க. குல்பீர் சிங் தற்போதைக்கு ஒரு ஃப்ளைட் அட்டெண்டராக இருக்காங்க. மறுபக்கம் ஹர்ஜித் அப்படின்றவங்க எக்கனாமிக்ஸ் டிகிரிலாம் முடிச்சதுக்கு பிறகு திருமணம் பண்ணி இருந்திருக்காங்க. மூத்த மகளான சுர்ஜித் அப்படின்றவங்க கம்யூனிட்டி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்களுடைய சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்து அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் சரியா 2006 வாக்குல குருதேவோடைய ரெண்டாவது மகளான சுர்ஜித் எப்போதும் போல ஒரு நாள் தன்னுடைய ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மஞ்சித் ஒரு பெண்ணுடைய தோள் மேல கை போட்டு இருக்கிற போட்டோவை பார்த்ததுமே அவங்களுக்கு பல விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதே சமயம் அவன் தோள் மேல கை போட்டிருக்கிற அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு விதமா பதட்டத்தோடையும் சில நர்வஸோடையும் இருக்கிறத பாக்குறாங்க. இதனால நம்ம இதை பத்தி கண்டிப்பா வெளியில சொல்லியாகணும், அப்பதான் இவனை தண்டிக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதன் அடிப்படையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லும் போது அவருமே இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. மறுபக்கம் தன்னுடைய மற்ற 2 சகோதரிகள் கிட்ட பேசும்போது இதை பத்தி நம்ம வெளியில சொல்லலாம், கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் கொஞ்ச நாட்கள் கழித்து 2007 கேஸ் கொடுத்திருந்திருக்காங்க. இந்த மஞ்சித்தை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. இறுதியா 2011 வழக்கு விசாரணை தொடர ஆரம்பிக்குது. 2018 இவன் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்படுது. இறுதியா 2023 இவனுக்கு 60 வயது இருக்கிற சமயத்துல இவங்கள பாலியல் ரீதியான துன்பங்கள் பண்ணா அப்படின்னு சொல்லி 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்திருந்திருக்காங்க. 5 வருடங்களா இந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை கொடுத்த இந்த மஞ்சித்துக்கு வெறும் 6 தான் தண்டனையா அப்படின்னு பல பொதுமக்கள் நீதிமன்றத்தை பார்த்து கேள்வி எழுப்பி இருந்திருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலுமே 30 வருஷம் கழித்து அவனுக்கான தண்டனையை இந்த பெண்கள் தைரியமா வெளியில சொல்லி அவனுக்கு இந்த 6 மாத தண்டனையா 60 வயது இருக்கிற சமயத்துல வாங்கி கொடுத்திருக்காங்க. தான் பண்ண இந்த தப்புக்காக கடைசியில் தனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத கூட அவன் கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். பட் நம்ம இந்த விஷயத்தில் இந்த பெண்கள் நடக்கும்போதே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த வயது பக்குவம்லாம் கிடையாது. வெறும் 17 வயது, ஒரு ஆளுக்கு 14 வயது, ஒரு ஆளுக்கு 11 வயது நடந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் நடக்கும்போது எங்கே இமிடியேட்டாக அப்பா எல்லாருக்கும் திருமணம் பண்ணி கனடா நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு அனுப்பிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சித்துமே தொடர்ந்து அந்த பெண்களை மிரட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கா. அந்த வயது பக்குவம் இல்லாததுனால அவங்களால அந்த விஷயத்தை வெளியில் சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த அம்மா கிட்ட சொன்னாலும் கூட அவங்களுமே பெரிய ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. எதிர்த்து கேள்வி கேட்காத வரைக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போதுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இமிடியேட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா எல்லாரும் முன்னாடியும் கேட்டு விட்டுட்டா கண்டிப்பா இந்த மாதிரியான ஆட்கள் வேற எந்த பெண்கள் கிட்டயுமே பண்ண மாட்டானுங்க. தங்களுக்கு நடந்த கொடூரத்தை பத்தி என்னதான் இந்த ஹர்ஜித் 25 வருஷம் கழிச்சு வெளியில கொண்டு வந்தாலும் இன்னமும் பல பெண்கள் தங்களுடைய குடும்பத்தில் நடந்த இந்த மாதிரியான சில கேவலமான விஷயங்களை வெளியில இப்ப வரைக்கும் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய நண்பர்களும் இதே மாதிரி வேற யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.